இந்த வார்த்தைகள் தடைகளை நீக்கிக் கொடுக்கிறவர் அவர்கள் முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென். தடைகளை நீக்கிறவர், நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். இதனாலே போன வாரத்தில் கூட நாம் பார்த்தோம், இதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், யாக்கோபு வம்சம் பேர் பெற்றவனை கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நாளிலும். 13வது வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போவார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான தடைகள், இந்த இடத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்று ஒரு நபரை ரெடி பண்ணி வச்சா வரேன்னு சொல்லிட்டு வரல, தடைகள். இந்த புதிய ஆட்சி அமைவதற்கு பலவிதமான தடைகள். இப்படியெல்லாம் நடக்குமா என்று நம்ம நினைத்து கூட பார்க்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் வந்ததே இல்லை தமிழக அரசியல் வரலாற்றில். தடைகள். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சொல்கிறது போல் இருக்கு. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் தடைகள் நீக்கி போடுகிறவர். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. இந்த தேசத்திலே கர்த்தர் அவர்களை, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான், அவர்களை கொடுமைப்படுத்தினான். தேவன் ஆபிரகாமோடு பேசின வாக்குத்தத்தம், உன் சந்ததியார் 400 வருஷம் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய கணக்கு வந்து ஒரு நாள் பிந்தவும் செய்யாது, ஒரு நாள் முந்தவும் செய்யாது. அதே அந்த கரெக்டாக அந்த 430ஆம் ஆண்டில் மாலை பொழுதில் அவர்கள் அவசரமாக அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். அவங்க சாப்பிடும் பொழுது ஷூ போட்டுக்கின்னு கோலை ஒரு கையில் வச்சுக்கின்னு துரிதமாக அந்த பஸ்கா, அந்த ஆட்டை சுடப்பட்ட ஆட்டு இறைச்சியும் அந்த கசப்பான கீரை, அந்த ரொட்டி, புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் அவசரமாக சாப்பிட்டு அந்த சாயங்காலமே புறப்பட்டு வந்தார்கள். இப்போ முதல்ல தடை பார்வோன் என்றால் சாத்தான் என்று பொருள். எகிப்தின் ராஜா பார்வோன் தான் அவங்களை விடமாட்டேன் என்று சொல்லி தடைப்ப செய்து வைத்திருந்தார். அவங்கள யாத்திரை ஆகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 1:22 அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போடப்படவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் என் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளை. இப்போ இந்த பிள்ளைகளை இவங்க பெருக்கிற இந்த பெருக்கத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியும். அதனால் ஆண் பிள்ளைகளை கொல்லும்படியாக அவன் சட்டம் ஏற்றி மருத்துவச்சிகளுக்கு கூட ஆலோசனை கொடுத்து அந்த ஜனத்தை நசுக்க நினைத்தான். அவர்கள் அப்போ மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு, நீ போய் என் ஜனங்களை எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வா, நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் குடி அமர்த்துவேன் அப்படி ஆண்டவர் சொல்லி 10 வாதைகளை கொடுத்து அதன் மூலமாக கடைசியாக தலைச்சன்களை சங்காரம் வந்தது. அப்போ தான் அவங்கள விட்டான். ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யணுமா, அவங்களுக்கு இவர்கள் அடிமைகளாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள்
அங்கே அவர்களை தங்க வைத்துக் கொண்டார். அப்போ மோசே போய் கேட்கும் பொழுது, நாங்கள் போய் தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகையில் அவன் விடுவதற்கு மனதில்லாதிருந்தான். பார்வோன் இஸ்ரவேல் மக்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் பிரவேசிக்க கூடாதபடி தடையாக இருந்தான். ஒரு கடினமான மனிதன் பார்வோன் என்று சொன்னால் சாத்தானுக்கு அவனுடைய தலையில் பார்த்தீங்கன்னா பாம்பு சிம்பிள் போட்டு ஒரு கிரீடத்தை அவன் வச்சிருப்பான். அப்போ பார்வோன் இஸ்ரவேல் மக்களுக்கு தடையாக இருந்தான். அப்போ பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளையை அடித்தார். அப்போ தான் அவன் அந்த இஸ்ரவேல் மக்களை போக சம்மதித்தான். ரெண்டாவது அவங்களுக்கு வந்த தடை செங்கடல். அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறாங்க. அங்கே எதிரில் மலைகள் இருக்குது, இந்த பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கடந்து போகிறதுக்கு வழி செங்கடல் தான் அங்கே இருக்கிறது. செங்கடலை கடந்து தான் அவர்கள் அந்த புறத்தில் போக வேண்டும். இப்போ செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருந்தது. யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அப்போ இந்த செங்கடல் தடை நீங்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, உன் கோலை ஓங்கி அந்த சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொல்கிறார். நீயே அதை பிளந்து விடு. அதிகாரம் கொடுத்துருக்கு. ஆண்டவர் படைக்கும் பொழுது நமக்கும் அப்படி சாயலில் தான் நம்ம ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அவருடைய ரூபத்தில் நாம் இருக்கிறோம். தேவன் செய்கிற அற்புதங்கள் நம்மளாலும் செய்ய, ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நாம். ஆதாம் எல்லாம் சந்ததி சொல்லி வரும் பொழுது ஆதாம் தேவனுடைய மகன் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கோல் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 23 இப்படி கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் வல்லமை அதிகாரம் உடையதாக இருக்கிறது. அப்போ சமுத்திரத்தை பிளந்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்ற, நீ பிளந்து விடு, நீ பிரித்து விடு. நீ ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன். என்னுடைய வார்த்தையிலே நடக்கும், நான் சொல்ல ஆகும். நீ கட்டளை விடு, நீ பேசு என்று ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது தடை செங்கடல். இந்த செங்கடல் போன்ற பிரச்சனைகள், இந்த தடைகளை நீக்குவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை நாம் பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தோடைய வார்த்தைகளை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். அவ்வளோதான். நமக்கு தெரிந்த வாக்கு தத்தங்களை நாம் பேசலாம். நமக்கு சொல்லி இருக்கிறாரே, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சப்போஸ் அது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதல்ன்ற ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அது இல்லை, சொல்லி இருக்கிறாரே, எபிரேயரில் சொல்லியிருக்கிறாரே, நீங்களும் சொல்லலாமேன்னு வரும். அப்போ தேவனுடைய வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, அதை என்ன சொல்லணும்னா பயன்படுத்தணும்னா எழுதப்பட்ட வார்த்தை. நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதம் எழுதப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆனால் இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் ரிவீல் தி வேர்ட். ஒரு காலையில் தியானத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் நம்முடைய சிந்தனையில் கொண்டு வருவார். அந்த வார்த்தை தான் ரேமா என்று சொல்லப்படுது. அப்போ இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், இந்த வார்த்தையை அதிகாரத்தில் நாம் சொல்ல வேண்டும். சத்ரு அந்த வார்த்தை
கேட்டு அந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தடைகளை நீங்க செய்யும்படியாக நாம் பிரயோகிக்க வேண்டிய காரியம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்படுவார். அப்போ இந்த வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வாக்கு தத்துவத்தை பேசும்போது, கன்ஃபர்ஸ் பண்ணும்போது நமக்கு சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறும். கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்போ இந்த தடையான காரியங்களை அகலும்படியாக நாம் செய்ய வேண்டிய, கைக்கொள்ள வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தையை நாம் சிறு வயதிலே ஈடன் போல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வார்த்தைகளை அவன்கிட்ட சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லா, தேவனுடைய வார்த்தை சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டோம். நாங்களாம் சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. வார்த்தைகளை படிக்க, பாடல் பாட. உண்மையில் இன்றைக்கு இருக்கிற இந்த சந்ததிக்கு அப்படிப்பட்ட ஒரு இல்லை. அவன் விபிஎஸ் ஒட்டி தான் போகிறான். சில வேலைகளில் டிபிஎம்லேருந்து சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுறான். இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிற்சி அந்த நாட்களில் இருந்தது. ஆகவே சிறு வயதில் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்கிறோமோ அந்த வார்த்தைகள் நமக்கு உள்ளே இருக்கிறதுனால விசுவாசத்தை நம்மை கண்டு அஞ்சுவான். தடைகள் நீங்கும். பார்வோன் சாத்தான் என்கிற அந்த தடையை அங்கே நீங்க செய்தது. அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு இன்றைக்கு சமமான காரியம் என்ன? அப்பம் பிட்குதல், நம்ம அனுசரிக்கிற திரு விருந்து. அப்போ அந்த காரியத்தை நாம் அனுசரிக்கிறது. அதனால் நமக்கு சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை உண்டாகிறது. நமக்கு சாபத்தை தடைகள்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தையினால இந்த செங்கடல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம். இந்த செங்கடல் ரெண்டாக பிறந்தது. இந்த 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், இப்படி எவ்வளோ ஜனக்கூட்டம் அதை கடந்து போனது. ஆனால் பின்னாடி துரத்தி வந்தான் பார்வோன். மீண்டுமாக எப்படியாவது அவங்கள கொண்டு வந்துடலாம். ஆனால் அவன் சமுத்திரத்தில் அழித்து போட்டான். தேவன் அவனை அவனுடைய சேனைகளை எல்லாம் சமுத்திரத்திலே அமிழ்த்தி போட்டார். அப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன் பெரியவர். அடுத்ததாக ஒரு தடை அவர்களுக்கு வருகிறது, அமலேக்கு என்று ஒரு தடை. இந்த அமலேக்கு அப்படி என்று சொன்னால் மாம்ச இச்சை என்று பொருள்படுகிறது. அவன் இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு திரளாய் கடந்து வருகிறாங்க எகிப்திலேருந்து. இப்போ எகிப்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ரட்சிப்பினுடைய அனுபவம், செங்கடலை கலந்து வருகிறது ஞானஸ்தானத்தினுடைய அனுபவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிற ஒரு காரியம். அப்போ ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இங்கே மாம்ச இச்சை என்ற அமலேக்கியன் அவன் மழையில் அவன் என்ன பண்ணுறான்னா, உபாகமம் 25, 17, 18 அது ஒரு சத்துருவின் போராட்டம். தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இலைக்கு விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தது. அமலேக்கு என்ன பண்ணுறான்னா, இவங்க விடாய்த்து வந்திருக்கிறாங்க. விடாய்த்து இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்கள இவன் போய் வெட்டி போடுறான். இதை ஆண்டவர் மனதில் வச்சார். இதுதான் அங்கே சொல்கிறாரு, அவனை முற்றிலுமாக சங்கரிக்கணும்னு சொல்லி அவனை அந்த மாம்சத்துக்கு மாம்ச இச்சைக்கு
காரணமாக இருக்கிற இந்த அமலேக்கு இஸ்ரவேல் மக்களை முன்னேறி செல்ல விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை செய்கிற இந்த சக்திகள், சத்ருவின் போராட்டங்கள், இதில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். கொலோசியர் 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். அப்போ ஒரு சுதந்திரத்தை அடைவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் இங்கே அமலேக்கு அதை தடை செய்கிறார். அப்போ ஆவியானவர் குமாரன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்மை முன்னேறி செல்வதற்காக கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுக்கிறார். அப்போ சத்ருவின் போராட்டங்கள், இந்த மாம்சமான காரியங்கள் நமக்கு எதிரிட்டு வந்தாலும், நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய உயர்வை தடை செய்ய இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பினாலும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, குமாரன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தடைகளை நீக்கி, இது ஒரு அக்கினி அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு காரியம். அது நமக்கு தேவையான ஒரு காரியம். அடுத்ததாக 4வது தடை யோர்தான். யோர்தான் என்று சொன்னால் மரண நதி என்று அர்த்தம். இப்போ யோர்தானை கடக்க வேண்டும். இப்போ யோர்தானுடைய சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், யோசுவா முதல்ல கடந்து போனார். அந்த ஆசாரியர்கள் போய் உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் தங்களுடைய கால்களை அந்த யோர்தானில் காலை வைக்கும் பொழுது யோர்தான் 2ஆக பிரிந்தது. அது முதல் அனுபவம். 2வது, எலியா யோர்தானை கடந்து போனார். அவர் போகும்போது ஒரு வாட்டி யோர்தான் 2ஆக பிரிந்தது. 3வது பார்த்தீங்கன்னா, எலிசா, அவருடைய உதவிக்காரனாக இருந்த எலிசா இப்போ 2 இரட்டைப்பான வரத்தை பெற்றுக்கொண்டு அந்த எலியாவின் சால்வையை அவர் எடுத்து முறுக்கி அந்த யோர்தானை அடிக்கிறார். அடித்த உடனே 2ஆக பிரிக்கிறது, வழி விடுகிறது. யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அப்போ இந்த ஆசாரியர்கள் அங்கே நிற்கிற வேளையில் ஊழியக்காரர்கள், தேவனுடைய சபை, இந்த காரியங்கள், இந்த தடைகளை கர்த்தர் மாற்றுகிறது. தீர்க்கதரிசிகள் பார்த்தோம், ஆசாரியர்கள் பார்த்தோம். தீர்க்க தரிசனங்கள், ஆசாரியர்கள், இந்த தடைகளை கர்த்தர் மாற்ற அவர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். யோர்தான் தடையை கர்த்தர் மாற்றுவார். 5வதாக பார்க்கும் பொழுது எரிகோ. இந்த எரிகோ ஒரு மதில். இப்போ வந்துட்டாங்க, ஏறக்குறைய கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ எரிகோ தான் கடைசியாக இருக்குது. அந்த எரிகோ மதில், பெரிய மதில். அந்த மதிலை கடந்து தான் அவங்க உள்ளே போகணும். அந்த கோட்டை மதிலை கடந்து தான் உள்ளே போகணும். அங்கே உள்ள எதிரிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த மதிலை கடக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 6 நாள் அதை சுற்றி வாங்க, 7வது நாளில் 7 முறை சுற்றி வாருங்க. அப்போ 13 முறை இந்த எரிகோ மதிலை இஸ்ரவேல் மக்கள் சுற்றி வந்தாங்க, துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அங்கே எரிகோ கோட்டை விழுந்தது. அப்போ துதியினாலே நம்முடைய தடைகள் கர்த்தர் மாற்றுவார். எரிகோ போன்ற தடைகளை துதியினாலே, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அப்போ துதிக்கிறதுல ஒரு வல்லமை இருக்கிறது. தேவனை பிரைஸ் பண்ணுகிறது, தேவனை அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை துதிக்கிறது,
தேவனை அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்கிறது. சங்கீதம் 136. அவர் இதே இஸ்ரேல் மக்கள் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 136 நான் படிக்கும் பொழுது இந்த அனுபவங்கள்லாம் அதிலேயே வருது. கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே நீங்கள் வந்தீங்க, இங்கே பாருங்கள், 10வது எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது 13, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனை அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. வழியில் இது அமலேக்கு மாத்திரம்ல, அதுக்கப்புறம் மோவாபுடைய ராஜா, ஓகு, இப்படிலாம் நிறைய பேர் வராங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் அழித்தார். ஏமோரின் ராஜாவாகிய சீகோன் போட்டிருக்கிறார், அவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அப்போ துதிக்கிற வேளையில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துவார். அந்த ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், செழிப்பான ஒரு தேசம். இந்த பால் பண்ணை கூட ஒரு காலத்தில் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக தான் இருந்தது. அவ்வளோ அழகான அந்த கோட்ரஸ், அந்த கோட்ரஸில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். கர்த்தர் எங்களை 60s 63 பிறந்த 66 67 அப்படி இருப்போம். அங்கே வந்து குடியிருக்க பண்ணினார். நாங்கள் வெளியில் வரும்போது இங்கே 76, அப்போ ஏறக்குறை 10 வருஷங்கள் நாங்கள் அங்கே உள்ளே இருந்தோம். அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான சுதந்திரம், நேர்த்தியான பங்கை கொடுக்கிறார். அப்படி தான் எங்களை கர்த்தர் நடத்தினார். அதுபோல தான் இஸ்ரவேல் மக்களை நல்ல தேசம், அந்த தேசத்தினுடைய வளம் செழிப்பு ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற விவசாய முறைகள் அங்கே தான் இருக்கிறது. நல்ல தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் இதற்கு இவ்வளவு தடைகள் வருகிறது. வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் இதை செய்வேன், நான் இதை உனக்கு நிச்சயமாக செய்வேன். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறுது அல்ல. யோசுவா காலத்தில் 31 ராஜாக்களை அவன் செய்து தான் அதை சுதந்திரிக்கிறான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட தடைகள் வரும், டைம் வரும். வாழ்க்கையில் நம்முடைய கடந்து போகிற இந்த உலக வாழ்க்கையில் அநேக தடைகள் நம்ம முன்னேற்றத்துக்கு தடைகளை கொண்டு வரும். நம்மளுடைய முயற்சியில் சாத்தான் வந்து அதில் பிரியமே கிடையாது. அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆனால் ஆண்டவர் தான் ஜீவன் கொடுக்கும்படியாக, அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாக வந்தவர். ஆகவே தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய பராமரிப்பு பெரியது. எந்த தடை வந்தாலும் சரி, நாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். அந்த மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் மறுபடியும் நாம் அதை வாசித்து முடிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ ஆண்டவர் வந்து தடைகளை நீக்குகிறவர், நமக்கு முன்பாக நடந்து போகிறார். நாம் அவரை பின்பற்றி சென்றால் போதும். அவரை பின்பற்றி செல்வதென்றால் என்ன? அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கிப்பார். அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை, நியமங்களை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்போ அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். சதா சேனை கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார் என்ற பாடலை நாம் பாடணும். நாளிலே கர்த்தர்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றி நமக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை தொடர்ந்து ஓட அதை பிடித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.